வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளைனாக இருக்கிற ஒரு சில்க் காட்டன் சாரீ. இப்போ இதில் பார்டரும் இந்த ஜரி பார்டரும் இருக்குது. இப்போ அதில் ப்ளவுஸ் கிளாத்தும் அதே மாதிரி சாரியோட கலர்லேயே ப்ளைனாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் மாடல், அதுவும் ஈஸியான முறையில் பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக தைக்கலாம். அந்த மாதிரி உள்ள மாடல் இதில் நம்ம பண்ணலாம். நார்மலாக எப்போதும் நம்ம ரவுண்டு நெக்கு கட் பண்ணி தைக்கிற மாதிரி மெத்தடில் இந்த மாடல் நான் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சாரியில் பார்டர் கலரில் பாலி காட்டன் கிளாத்து ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்கு 1/4 மீட்டர் தேவையானது. சாரியில் இந்த மாதிரி பார்டர் இருக்குது, ப்ளைனாக இருக்குது, டபுள் சைடு பார்டர் உள்ள சாரி. இது முந்தான பகுதி. ப்ளவுஸுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்க லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி ரவுண்டு நெக்கு கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுனால லைட்டாக பாட் நெக் ஷேப்பில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு பகுதியில் எப்போதும் போல் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். சாதாரணமாக உங்களுக்கு ரவுண்டு நெக் வேணும்னாலும் கட் பண்ணலாம். அகலமாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாட் நெக் ஷேப்பில் கட் பண்ணி விடலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்கு பகுதியில் கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு மெயின் கிளாத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. நெக்கோட பகுதியில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ள நெக்கு எல்லாமே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம தைக்கலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு நம்ம லாஸ்ட்டில் டிசைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தைக்கலாம். கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். ஒன் சைடாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சிருக்கிறத அப்படியே திருப்பி வைக்கலாம். லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் கொஞ்சம் வெளிப்பக்கம் கிராஸ் பீஸ் மட்டும் தெரிகிற மாதிரி விட்டு மேலே எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கோல்டு கலர் கிளாத்து அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தையல் பைப்பிங்கில் படாமல் வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் நல்லா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. அடிப்பக்கம் கொஞ்சம் கிளாத் இருக்குது. நம்ம 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து ப்ளவுஸோட நல்லா ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நல்லா ஜாயிண்ட் ஆகிட்டு பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. இப்போ சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு பெரிய பீஸ் 4 பீஸ் இருக்குது. அது 4 இன்ச் இருக்குது. சின்ன பீஸும் நம்ம கட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கிளாத் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரே அளவுக்கு பெருசாக கட் பண்ணலாம். இப்போ 4 பீஸ் சின்னதாகவும் 4 பீஸ் பெருசாகவும் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு நம்ம லாங் தையல் போட்டு நேராக ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டில் பெரிய பீஸ் 4 பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன பீஸ் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த உயரம் வந்து நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையை வைங்க. இந்த சைட்லேருந்து சைடில் அப்படியே லைன் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த பகுதியில் தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் இருக்குது, அதோட ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். முதுகு பாகம் உயரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. முதுகு பாகத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்தி விட்டுட்டு இந்த பீஸ் வைக்கலாம். கொஞ்சம் அந்த நெக்கு பகுதியிலேருந்து மேலே லைட்டாக அந்த கார்னர் பகுதி தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டில் தைச்ச அந்த லாங் தையலை நம்ம லாஸ்ட்டில் நம்ம பிரித்து எடுக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த தையல் மடிப்பு பாகம் அடிப்பக்கம் வர்ற மாதிரி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. ஒன்று போல் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் 2 இன்ச்சு நீளத்துக்கு இந்த பீஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி சைடில் இந்த லைன் அப்படியே போட்டுடலாம். இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்கேல் வச்சு 2 பக்கமும் நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த பகுதி வரைக்கும் 2 சைட்லேயும் லைன் போட்டிருக்கிறேன். அந்த லைனில் இந்த பீஸ் வச்சு அப்படியே நெருக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த சைடு வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு அடுத்ததாக இந்த பீஸ் முடிகிற பகுதியில் கொஞ்சம் லூஸாக விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. நல்லா இழுத்து ஜாயிண்ட் ஆக்காமல் கொஞ்சம் லூஸாக விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. லூஸாக விட்டு ஜாயிண்ட் ஆக்கினா தான் நம்ம கட்டி விடும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 4 இன்ச் அளவு தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் 1 போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸ் இதுக்கு மேலே வச்சு அந்த நூல் இலைகள்லாம் மறைக்கிற மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இதில் அப்படியே தைச்சிட்டு நம்ம திருப்பி தைக்கலாம். அப்படியே திருப்பி தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் தைச்ச முக்கோண பீஸும் இந்த பீஸையும் மறைக்கிற மாதிரி இது ஜாயிண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2 பக்கமே தைச்சி திருப்பி தைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த நெக்கு பகுதியிலேருந்து இந்த சைடு வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம். இதில் மடிப்பு பாகம் நெக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். கீழே அந்த பைப்பிங் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். தைக்கும்போதே கொஞ்சம் 1/2 இன்ச்செலாம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ முடிக்கும்போது மடித்து விட்டுட்டு முடிங்க. தைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிகிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி தைக்கலாம். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி தைச்சி விட்டுறலாம். 2 பக்கமே தைச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நேராக ஒரு தையல் தைச்சி விட்டுட்டு இப்போ இதில் ஒவ்வொரு டிசைன்லேயும் சின்னதாக பீடு வச்சு தைச்சி முடிக்கலாம். கொஞ்சம் லூஸாக விடும்போது இந்த மாதிரி கட்டி விடும்போது உங்களுக்கு சுருக்கம் விழாது. டைட்டாக அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இழுத்து தைக்கும்போது சுருக்கம் விழும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் இதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடு எடுத்து கரெக்டாக சென்டர்லேருந்து அடிப்பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த பீஸுக்கு வைக்கலாம். நேராக அடிப்பக்கம் விட்டுருங்க. 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பீடை அதில் கோர்த்து நம்ம விடணும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா அந்த பீடும் உங்களுக்கு அடிப்பக்கமாக திரும்பி போயிடும். 2 முடிச்சு இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீடு எடுத்து இந்த சைடில் தைக்கலாம். அப்போ அது விலகி வராமல் நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லா பீஸுக்கும் அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அந்த சாரீ ப்ளைனாக இருக்குது. அந்த சாரீக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் வச்சு போடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பிகினர்ஸு கூட ஈஸியாக தைக்கலாம். இந்த மாடல் வந்து நீங்கள் ரவுண்டு நெக்லேயும் பண்ணலாம். இது வந்து நெக்கு நம்ம அகலமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி பாட் நெக்கும் வைக்கலாம். இது லைட்டாக பாட் நெக் ஷேப்பில் வர்ற மாதிரி கட் பண்ணி தைச்சிருக்கிறேன். இப்போது நார்மலாக நீங்கள் எப்போதும் தைக்கிற மாதிரி ரவுண்டு நெக் வேணாலும் கட் பண்ணிவிட்டு இந்த மாடல் தைக்கலாம். இது ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள டிசைன் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.